கேட்கப்படுற செய்தியின் தலைப்பு உதவிடவே உறவானார். உதவி செய்ய நம்மிடத்துல அவர் உறவு வைத்தார். உதவிட அவர் உறவு வைத்திருக்கிறார். நம்மிடத்துல அவர் உறவு வைத்தார். எப்படி உறவு வைத்தார்? அந்த உறவை நிரூபிப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சொந்த சரீரத்தின் ரத்தத்தை பூமிக்கு சிந்தினார். நம் மீது அன்பு வைத்திருப்பதையும் நம் மீது உறவு வைத்திருப்பதையும், உறவு ஒரு உறவுக்காரனுக்கு பிரச்சனை, அந்த உறவுகள் போய் நிக்கிறாங்க. உடன்பிறப்புக்கு பிரச்சனை, உடன்பிறந்தவங்க நிக்கிறாங்க. குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை, அந்த குடும்பத்துல சார்ந்தவங்க போய் நிக்கிறாங்க. தலை கொடுக்கறாங்க, பணம் கொடுக்கறாங்க, விரயம் பண்றாங்க, விரயம் செலுத்துறாங்க. அதுக்காக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக தன் பிள்ளை ஒரு தவறு செய்து தண்டனை அனுபவிக்கும் போது அந்த பெற்றோர்கள் ஓடி போய் அதற்காக சில பணங்களை நேரங்களை செலவழிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உதவிடுவதற்காகவே அவர் உறவாக நமக்கு மாறினார். முதலாவது உறவு வைத்த அந்த உறவை நிரூபிக்க ரத்தம் சிந்தினார். ஏன் இந்த உறவை இப்படி நிரூபித்தார்? ஏன் ரத்தம் சிந்தினார் என்றால், உறவு வைத்து நமக்கு உதவி செய்வதற்காக. அதான் நாம் தியானிக்க போகிறோம். உறவு நிறைய உறவுகள் இருக்குது பூமியில நமக்கு. சித்தப்பா பெரியப்பா உறவுகள், சின்னம்மா பெரியம்மா, மாமா மச்சான் உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், ஒரே ஜாதியின் உறவுகள், சாதி சங்க உறவுகள், அரசியல் கட்சியினுடைய உறவுகள், நண்பர்களுடைய உறவுகள், ஆன்மீகவாதிகளுடைய உறவுகள், ஊழியக்காரனுடைய உறவுகள், சபையின் உறவுகள், இப்படி பல உறவுகள் இருக்கு. இந்த ஆவிக்குரிய உறவுகளை விட்டுவிட்டு நீங்க உலக பிரகாரமாக எந்த உறவை எடுத்துக்கொண்டாலும் அங்க ஒரு லாபத்தின் நோக்கமாக தான் அந்த உறவு ஏற்பட்டிருக்கும். ஒரு லாபத்தை முன்வைத்துதான் அந்த உறவையே ஆரம்பித்திருப்பாரு. ஒருத்தர் 100 ரூபாய் பணம் உதவி செய்யறானா, ஏதோ ஒரு உள்ளத்துல ஏதோ வச்சான், ஏதோ ஒண்ணு உள்ளத்துல நினைச்சு அந்த 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறான். உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய வரும், தினந்தோறும் பார்க்க வருகிறான் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக, அதை சாதிப்பதற்காக, அதில் தான் வெற்றி காண்பதற்காகவே அவன் அந்த உறவை வலுப்படுத்தி வருகிறான். அடுத்தடுத்து உதவி செய்யறான், பிள்ளைகளுக்கு உதவி செய்யறான், வீடு கட்டுறீங்களா, ஏதாவது ஒரு உதவி செய்யறான், ஒரு இடம் வாங்குறீங்களா உதவி செய்யறான், ஒரு பிரச்சனையை வந்து நிக்கிறான் உதவி செய்யறான், ஒரு குடும்ப பிரச்சனை வந்து உதவி செய்யறான். எதற்காக என்றால் அவன் ஏதோ ஒரு நோக்கத்தை முன்வைத்த அந்த உறவு. ஆனால் எந்த நோக்கமும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், அந்த உறவை நான் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக மனுஷனாய் இறங்கி வந்து தன் சரீரத்தின் ரத்தம் முழுவதையும் இந்த பூமியில சிந்தி போனாரே. இந்த தேவனுடைய உறவு எதற்காக என்றால், மறுபடியும் நமக்கு உதவி செய்வதற்காக. உதவிடவே, உதவி செய்யவே ரத்தம் சிந்தி இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். ரத்தம் சிந்தி உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து, நசுக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த உறவை பலப்படுத்தி, எதற்காக என்றால் என் மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துடைய உறவு உங்களுக்கு உதவி செய்ய மட்டுமே, நமக்கு உதவி செய்வதற்காகவே. எத்தனையோ கரங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, அண்ணன்கிட்ட இருக்கு, தம்பிகிட்ட இருக்கு, சித்தப்பாட்ட இருக்கு, பெரியப்பாட்ட, நம்ம மாமா மச்சான் இருக்கு, நம்ம நண்பர்கள் இருக்கு, ஏதாவது கொண்டு கேட்கலாமா, தருவாங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்களா. இப்படி எல்லாம் நம்முடைய உதவிகள், நம்முடைய கண்கள், இருதயம் இப்படி விரிந்து பறந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய கண்கள் உதவி செய்ய தத்தளித்து தடுமாறி கொண்டு என்கிட்ட வருவாங்களா, அந்த எதிர்பார்ப்போடு என்கிட்ட வருவாங்களா, என் பேரை சொல்லுவாங்களா, இயேசுவேன்னு கூப்பிடுவாங்களா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு உரிமையா அப்பான்னு என்ன கூப்பிடுவாங்களா, எனக்கு இதை தாங்கப்பான்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டி கேட்பாங்களா. அவருடைய எதிர்பார்ப்பு இதுதான். அதற்காக அந்த உறவை ஏற்படுத்தினார். ரத்தம் சிந்தி உறவை ஏற்படுத்தினார். பணம் கொடுத்தல்ல, பொருள் கொடுத்தல்ல, தன் உயிரையே இந்த பூமிக்கு பணயமாக வைத்தார். இந்த உறவுதான் நம்மை கடைசி வரை காப்பாற்ற போகிறது. இந்த உறவுதான் நம்மை கடைசி வரை பாதுகாக்க போகிறது. இந்த உறவுதான் நம்மை பரலோகம் வரை கொண்டு சேர்க்க போகிறது. இந்த உறவுதான் தன்னன் தனிமையில வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. உதவிடவே இவர் உறவானா. என் தகப்பன் இயேசுவிட உறவு எனக்கு இருக்கிறது, நான் பிள்ளை, எனக்கு ஒரு அப்பா. உதவிடவே இயேசு எனக்கு உறவாக மாறினார். உதவி செய்ய என்னிடத்துல உறவு வைத்தார். குடும்பத்தை கெடுக்க இயேசு என்னிடத்துல உறவு வைக்கவில்லை, எனக்கு உதவி செய்ய என்னிடத்துல உறவு வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் உறவு வைத்த காரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய. அப்ப அந்த உதவி செய்ய அவர் நம்மிடத்துல உறவு வைத்தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இடத்துல இயேசு உறவு வைத்தார், எனக்கு உதவி செய்ய? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க அப்பா இடத்துல வைத்த உறவு எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு உதவி செய்வதற்கு என் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி இடத்துல வைத்த உறவு எதற்காக என்றால், எங்க அப்பா எனக்கு உதவி செய்வதற்காக. உதவிடவே அவர் உறவாக மாறினார். ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 118 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறார்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில், என் பிள்ளைகள் பட்சத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. எது வந்தாலும் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. என்ன நேரிட்டாலும் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. எந்த சோதனை வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்கள் சரி கட்டுதல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண போகிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண எல்லாரும் சொல்லுங்க. யார் யாருக்கு எத்தனை எதிராளி இருந்தாலும் சரி, அது பேயோ மனிதர்களோ நோயோ கடனோ எந்த எதிர்ப்போ, அதுல ஆண்டவர் சரி கட்ட போகிறார். சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சரி செய்ய போகிறார், பதிலளிக்க போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு பதிலளிக்க போகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளிக்க போகிறார். என் கண்கள் காணும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. என் கண்கள் காணு. என் குடும்பத்தை கெடுத்த, என் சமாதானத்தை கெடுத்த, என் பிள்ளைகளை கெடுத்த சத்துருக்களை தேவன் சரி கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். இந்த பூமியில மனுஷனா பிறந்தவங்க பிறக்க போற யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்களும் நானும் நம்ப வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்புங்க. அவர்தான் நம்ம பட்சமா இருப்பார். அவர்தான் நம்ம பக்கத்துல வருவார். அவர்தான் கூடவே வருவார். நம்ம குணமாக்க வருவார். அதுக்காக தான் உறவு வச்சிருக்கிறார். அற்ப சொற்பமான உறவு அல்ல. உறவாடி நம்மை கெடுப்பதற்காக அல்ல, உறவு வைத்து நம்மை காப்பதற்காக, உறவு வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, உறவு வைத்து நம்முடைய போகிற பாதையெல்லாம் நமக்கு முன்பாக கடந்து செல்வதற்காக அப்படிப்பட்ட உறவு இந்த தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய உறவு இந்த உறவு! இது எவ்வளவு பெரிய உறவு! இந்த உலகத்துல எத்தனை ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி வைத்தாலும் இந்த உறவை விலைக்கு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உறவு இந்த உறவு. இது எனக்கு உன்னதமான உறவு, உன்னதத்திற்கு கொண்டு செல்லும் உறவு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரில் பற்றுதலா இருப்பதே நலம். 9வது வசனம். பிரபுக்களை நம்புவதை ஆளுகை செய்கிற, அரசாட்சி பண்ணுகிற ராஜாக்களை, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் அவர் இருப்பதே பேரில் பற்றுதலா இருங்க. இயேசு எனக்கு போதும்னு சொல்லுங்க. எங்க அப்பா எனக்கு போதும்னு சொல்லுங்க. எனக்காக சிலுவை மரத்தில் துடி துடித்து மாண்டு போய் 3வது நாள் உயிரோடு எழுந்தாரே, தன் சரீரத்தை பாவிகளின் கையில ஒப்பு கொடுத்து இந்த துரோகிக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருடைய சரீரம் சிதைந்து போனது. அவர் எனக்கு போதுமானவர். அவர் எனக்கு போதுமானவர். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல். 10 to 13 வரை வாசிக்கலாம். அதிலே தொடர்ந்து எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி. 13வது வசனம் முக்கியமான வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அழிந்து போகும்படி வியாதியை போட்டாய். நான் அழிந்து போகும்படி கடனை உண்டாக்கினாய். நான் அழிந்து போகும்படி குடும்பத்தில் வேதனை உண்டாக்கினாய். நான் அழிந்து போகும்படி பல பிரச்சனை உண்டாக்கினாய். ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ தள்ளினாய், கர்த்தரோ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். பிசாசே, பிசாசின் மக்களே, நீங்கள் எங்களை தள்ளினீர்கள், எங்களுக்கு குழி வெட்டினீர்கள், பாதாளத்தை தள்ளினீர்கள். கர்த்தரோ எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த உறவு எதற்காக என்றால், எல்லாரும் தள்ளுவாங்க, யாரு வேணாலும் உங்களை தள்ளுவாங்க. மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் உங்க மேல பொறாம வச்சு உங்க வாழ்க்கையை தள்ளுவாங்க, கீழே தள்ளுவார்கள். அதுல அந்த பாருங்க, இந்த 10வது வசனம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துங்கிற கர்த்தருடைய அந்த நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் சங்கரிப்பேன். நீயோ என்னை கீழே விழத்தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்து இன்று வரை நான் உயிரோடு நடமாட வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தள்ளினீர்கள், கர்த்தரோ என்னை தாங்கி என்னை தூக்கி எடுத்து நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார்.
அவன் தேவன் இந்த உதவி செய்வதற்காக தான் நம்மகிட்ட உறவு வச்சிருக்கிறார். அதற்காக தான் உறவு வச்சிருக்கிறார். இந்த உறவை நம்ம மேன்மைப்படுத்தணும், இந்த உறவை நம்ம கனம் பண்ணணும், இந்த உறவுக்கு நம்ம அந்தஸ்து கொடுக்கணும், இந்த உறவை நம்ம மதிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு உறவு தான் பணம் பொருள் எதிர்பார்ப்பு இல்லாம உங்க சரீரத்தின் நிழலை போல உங்களை பின்தொடரக்கூடிய உறவு இந்த இயேசு கிறிஸ்துவின் உறவு மட்டும்தான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அனுபவிச்சும் சொல்லுறான், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நான் ஆளுகை செய்கிற ராஜாக்களை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை என்னாலும். அவர் சொல்றார் பாருங்க, 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13. நீயோ நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். விழும்படி நீங்களும் நானும் நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நீங்க சுகமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நீங்க சமாதானமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. தள்ளுவாங்க, வார்த்தையினால் உங்களை கீழே தள்ளுவாங்க, செயல்களினால் உங்களை தள்ளுவாங்க, பலரை கொண்டு முயற்சி பண்ணி உங்களை தள்ளுவாங்க. நான் சங்கீதக்காரன் சொல்றேன், நீயோ என்னை கீழே விழ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எனக்காக ரத்தம் சிந்துகிறவரோ, எனக்காக சிலுவையிலே துடித்து மாண்டு போனாரே அவரோ. அவருடைய அன்புதான் நமக்கு மேலான அன்பு, அவருடைய அன்புதான் நமக்கு உண்மையான அன்பு. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு, கசப்பு இல்லாத ஒரு அன்பு, விஷம் இல்லாத ஒரு அன்பு, மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பு. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற மாசற்ற ஒரே ஒரு அன்பு அந்த சிலுவை நாதரின் அன்பு மாத்திரமே. அந்த அன்புதான் நம்மை நெருக்கி ஏவுகிறது. நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன்ப்பா, அதனாலதான் நான் உனக்கு ரத்த சிந்தினேன், அதனாலதான்ப்பா உனக்கு நான் ரத்த சிந்தினேன், அதனாலதான் நான் உனக்கு ரத்த சிந்தினேன். 2024 இத்தனாம் தேதி நீ கண்ணீர் வடிக்க போற எனக்கு தெரியும், இத்தனாம் தேதி நீ வேதனைப்படுறது தெரியும், 2023 இத்தனை மாதங்கள் வேதனைப்படுறது தெரியும். அந்த வேதனை தீர்ப்பதற்காக தான் நான் சிலுவை மரத்தில் உங்களுக்காக ரத்த சிந்திருக்கிறேன். உதவிடவே அவர் நமக்கு உறவாக மாறினார். ஆக எத்தனை காரியங்கள் நமக்கு எதிர்ப்பாக வந்தாலும் நமக்கு ஒருவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் நம்முடைய உயிரோடு கலந்தவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை 2வது வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவரை நீதிமான இந்த உலகம் ஏத்துக்க மாட்டேன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதிங்கிறது இந்த உலகம் மறந்து போனுச்சு. சர்வலோகத்தின் நியாயாதிபதி 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று 9வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ள, பிரதான ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ள, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை தனிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் பார்த்தார்கள். அதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சோதனையில மூழ்கி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் சோதனை விட்டு வெளிவர முடியாமல் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கு வேற வழியே தெரியலையப்பா, இந்த சோதனையில நான் எப்படி தப்பிப்பேன், ஐயோ இந்த சோதனை ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது போல என் வாழ்க்கை பிடித்திருக்கு, நான் எப்படி தப்பிக்க போகிறேன், வழி எனக்கு தெரியலையே, மருந்து இல்ல, மருத்துவம் இல்ல, மருத்துவர் இல்ல, யாரும் இல்லையா ஆண்டவரே, நான் எப்படி தப்பிப்பேன்? அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனையின் மேல் சோதனை, பாடுகள் மேல் பாடுகள், வேதனையின் மேல் வேதனை. நான் யாரை தேடி போவேன், எனக்கு ஒரு வழியே தெரியலையே, நான் எங்கேயா போவேன், யாருகிட்டயா அந்த உதவி இருக்கு, என் வியாதிக்கு மருந்து யாருகிட்டப்பா இருக்கு, நான் சாகணுமா? தேவனே, நீ சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரே. உங்களுக்கு நமக்கு சோதனை வரும் பொழுது நாம செஞ்ச இந்த பாவத்தினாலதான் நமக்கு வந்துட்டு அப்படிதான் நம்முடைய இருதயம் சொல்லும். ஏதோ ஆண்டு நம்ம வழி விலகி நடந்துட்டோம், அதனாலதான் இந்த சோதனை, இந்த இழப்பு, இந்த அவமானம், நம்முடைய இருதயம் அப்படி நியாயம் தீர்க்கும். நல்லது. அடுத்து வெளியில பாத்தீங்கன்னா அதை எல்லாரும் குத்தி குத்தி பேசுவாங்க. என்ன பாவம் செஞ்சானோ, என்ன அநியாயத்தை பண்ணானோ, அதான் அவன் புள்ள இப்படி இருக்கு, அவன் குடும்பம் இப்படி இருக்கு, கொஞ்சம் கூட ஈடற மாட்டேங்கிறானே, அது காரணம் அவன் செஞ்ச துரோகம், பாவம், சண்டாளன், இப்படி எல்லாம் பலன் சொல்லுவாங்க. ஆனா இயேசு சொல்றாரு பாருங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்காக தான் அவர் சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தினார். அந்த உறவை சிலுவை மரத்தில் ஏற்படுத்தினார். தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து, அடி வாங்குவதற்கு ஒப்பு கொடுத்து, சரீரம் கிழிந்து போவதற்கு, சிதைந்து போவதற்கு ஒப்பு கொடுத்து நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரம் எத்தனை பேர் நீங்க சோதனையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வர போகிறது, உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வர போகிறது, ஒரு நல்ல வாசலை திறக்க போகிறது, ஒரு நல்ல வாசலை தேவன் திறக்க போகிறார். இந்த கண்ணீர் இந்த ஆராதனையோடு முடிய போகிறது.
இந்த கண்ணீர் இந்த ஆராதனோட முடிய போகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, அருமை பெற்றவர்களே, இந்த கண்ணீர் இந்த ஆராதனோட முடிய போகிறது. அடுத்து வரப்போவதெல்லாம் ஆனந்த கண்ணீர், வெற்றியின் கண்ணீர், சந்தோஷத்தின் கண்ணீர். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க. உலகம் பார்க்கிற பிரகாரம் இயேசு பார்க்கிறது இல்லை. நம்ம பாவம் அவருக்கு தெரியும், நம்முடைய குறை அவருக்கு தெரியும். ஆனா சுட்டி காட்ட மாட்டார், குத்தி காட்ட மாட்டார், ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டார், பத்திரிக்கை வைக்க மாட்டார், அவன் பாவி, அவன் துரோகி, துரோகின்னு சொல்ல மாட்டார். அது சொல்லுவாரு, இந்த பாவத்தை செஞ்ச இவனுக்காக தான் நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவத்தை செஞ்ச இவளுக்காக தான் நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன். என்னை கூப்பிடுவாளா? என்ன கூப்பிடுவானா? அப்பான்னு என்ன கூப்பிடுவானா? கண்ணீர் விட்டு புலம்புவார்களா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக உதவிடவே அவர் ரத்தம் சிந்தி உறவாக தன்னை ஏற்படுத்தி கொண்டார். சிலுவை மரத்திலே தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து ரத்தமெல்லாம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தி ஒரு பலமான உறவை நமக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உறவின் மேன்மையில தான் இன்றைக்கு நீங்கள் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயிரோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக எபிரேயர் 2வது அதிகாரம் 14 to 16 வரை. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். ராத்திரி மரணம் வந்துருமோ, நாளைக்கு மரணம் வந்துருமோ, இந்த மாசம் வாழ்ந்துட்டோம், அடுத்த மாசம் உயிரோடு இருப்போமா? நம்ம வியாதியுடைய நிலை மோசமா இருக்க, நம்ம குடும்பத்தினுடைய நிலை மோசமா இருக்க, அடுத்த மாதம் இப்படி நடந்துருமோ? மரண பயம், எங்கு பார்த்தாலும் மரண பயம், எதை பார்த்தாலும் மரண பயம், மரணத்தினுடைய திகில், இந்த மரணத்துடைய உச்சகட்டமான வேதனை. எதை பார்த்தாலும் சொல்றாங்க, அவங்க தாத்தாவுக்கு அந்த வியாதி இருந்துச்சு, அவங்க அப்பனுக்கு அந்த வியாதி இருந்துச்சு, அவங்க அம்மாவுக்கு அந்த வியாதி இருந்துச்சு, அவனுக்கும் அந்த வியாதி வந்துட்டு, அவன் பெற்ற பிள்ளைக்கும் மகளுக்கு அந்த வியாதி வந்துட்டு, அவன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்க அந்த வியாதி வந்து போச்சு. மரண பயம். யார் யார் வியாதியின் அந்த உச்சகட்டத்துல, அந்த வியாதியின் விளிம்புல மரண பயம் இருதயத்தை, நீ ஒருவேளை வெளியில சொல்லாம இருக்கலாம், ஆனா இருதயத்துல செத்து போயிடுவோமோ, மரணம் வந்து விடுமோ, இன்னைக்கும் நீங்க நிக்கிறோமோ, நாளைக்கும் மரணம் நமக்கு உறுதி, பாதி வயதுல நம்ம போயிடுறோமோ, யார் யாரெல்லாம் இந்த பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் இந்த பூமியில எத்தனை பேர்களோ, மரணம் மரணம் மரண பயம். வியாதிக்கு மருந்தே இல்லை, கடைசியா சாகதான் போறோம். எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, எல்லா மருந்தும் பார்த்தாச்சு, ஒரு மருத்துவத்தில் நமக்கு விடுதலை இல்லை. மரண பயம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். 16 ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாரும் ஆபிரகாம் சந்ததி, நமக்கு கை கொடுத்திருக்கிறார், நமக்கு கை நீட்டி நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கரத்தை என் இயேசு பிடித்திருக்கிறார். தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் உதவியாக கரத்தை நீட்டி இருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி, நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி. முற்பிதா ஆபிரகாம், அவர் தேவதூதனுக்கு கை கொடுக்கலையா, தூதர்களுக்கு உதவியா கை கொடுக்கலையா? அற்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. இன்னைக்கா நாளைக்கா? ஒரு நாள் போறது ஒரு யுகம் போறது மாதிரி இருக்குல்ல, ஒரு நாள் போறது ஒரு வருடம் போறது மாதிரி. இந்த வேதனையை சுமந்து பிள்ளை நினைச்சா பயம், புருஷனை நினைச்சா பயம், குடும்பத்தை நினைச்சா பயம். வாழ்க்கை என்ன ஆக போதோ? சில பேருக்கு சாப்பாடு இருக்கு, பசி இல்லை, சாப்பிட முடியல, சாப்பாட்டை வேடிக்கை பார்க்கிற நிலை, மரண பயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பயத்தில் உள்ள உங்களுக்காக தான் ஆண்டவர் என் வழியா பேசிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைங்க எத்தனை பேர் மரண பயத்தில் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்காக நீ பேசு. சோதனையில் அகப்பட்டுட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த சோதனையில் அகப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லு. நான் தான் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லு. என்னால் அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லு. நான் தான் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லு. என்ன தவிர வேற சமாதானம் இல்லைன்னு சொல்லு. நான் உங்களை விடுவிக்க போகிறேன்.
இந்த மாதம் இந்த கடைசி ஆராதனையில இதற்காக நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். மரண பயத்துல என் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சோதனையில் அகப்பட்டு இருக்கிறாங்க, விடுதலை எங்க இருக்குன்னு பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ சாவு வந்தா போடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவங்களை நான் வாழ வைக்க போகிறேன், அவங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன், அவங்க மரண கட்டுகளை நான் உடைக்க போகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நினைச்சு பாருங்க, அவருடைய இரக்கத்தை நினைச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கெல்லாம் நம்ம அனுபவித்திருக்கிறாரு. கொஞ்சம் நினைத்து பாருங்க. பணம் பணம் இந்த உலகம்னு ஓடிட்டு இருக்காதீங்க. அவர் நமக்காக என்ன செய்தார்னு பாருங்க, நாம அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கு? அவருக்கு நமக்கும் நல்ல உறவு இருக்கா? ஒரு மனுஷனா வந்து ரத்தம் சிந்தி இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எவ்வளவு அன்பு என் மேல, எவ்வளவு அன்பு. ஒரு பிள்ளை கூட மீறி நடக்கும்போது போய் தொலைஞ்சிட்டு போன்னு சொல்லி விலகிறாங்களே. ஒரு உடன்பிறப்பு விலகி நடக்கும் பொழுது சரி போய் தொலைஞ்சிட்டு போ, அவ்வளவுதான், அவனுக்கு எனக்கும் உறவு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களே. ஆனா இவர் அப்படி இல்லையே. பூமியில இறங்கி வந்து எனக்காக ரத்தம் சிந்தி இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நான் அதால பாதளத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. உன்கிட்ட இருந்தா எடுத்துக்க வருவாங்கப்பா. ஒண்ணு இல்லாத அந்த வெறுமையான ஆளா இருக்கும் பொழுது நான் தான் வந்து உனக்கு உதவி செய்யணும். அதற்காக தான் ரத்தம் சிந்தி இந்த உறவை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உறவை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒன்றுமில்லாத மக்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான். அதற்காக தான் வேத சட்டத்தின்படி என் ரத்தத்தை சிலுவையில ஆராய் ஓடுவதற்கு என்ன ஒப்பு கொடுத்தப்பா. இந்த அன்பு போய் உலகத்துக்கு சொல்லியா? நான் என் மக்கள் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் போய் உலகத்துக்கு சொல்லு. அன்பில்லாத நபர்கள் மீது ஓடுறாங்கப்பா, மாய்மலமா இனிக்க பேசுறவங்க பக்கம் ஓடுறாங்க. ஆனா உங்களுக்காக நான் சிலுவையில ரத்தம் சிந்தனைங்கிறத ஊர் உலகம் எல்லாம் போய் சொல்லுங்கப்பா. இந்த அன்பை எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. ஏசு நான் இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க. உதவி இல்லையா, அனாதை ஆயிட்டுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. உதவி செய்ய யாருமே இல்லைன்னு விரக்தி அடைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, செத்து போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் சொல்லுப்பா நான் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறேன்னு போய் சொல்லு. உதவிடவே அவர் உறவானார். நமக்கு உதவி செய்வதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். நமக்கு உதவி செய்வதற்காகவே சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை விட்டார். நமக்கு உதவி செய்வதற்காகவே கல்லறையில் வைக்கப்பட்ட பின்பும் அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பி தன்னுடைய சீசர்களுக்கு அவர் தரிசனமானார். அதே தேவன் இந்த பூமிக்கு மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். நம்மை சந்திப்பதற்காக, தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக அந்த தேவன் இறங்கி வரப்போகிறார். அவருடைய அன்புக்கு நிகரானது யாருடைய அன்பும் இல்லை. அந்த அன்பை பற்றி தான் எல்லாத்தையும் போய் சொல்லணும். அந்த அன்பை தான் நம்ம நினைக்கணும். யாரோ உங்களை மறந்துட்டாங்கன்னு சொல்லி அதை நினைச்சு கண்ணீர் விடிக்காதீங்க. உங்களை ஒரு நினைத்து கொண்டே இருக்கிறார். அவரை நினைத்து கண்ணீர் விடுங்கள். உங்களை எப்பொழுதும் ஒருவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். என் நேரம் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் ஒருவேளை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. தாய் கூட பிள்ளையை மறக்கக்கூடும். தாய் பிள்ளையை மறந்துடுவா. எத்தனையோ இடத்துல பிள்ளைகளை விட்டுட்டு தாய் ஓடிட்டாங்க. எத்தனையோ இடத்துல. சமீப காலத்துல நான் 2 குடும்பத்தை குறித்து அப்படி கேள்விப்பட்டேன். நம்ம சபையில் தம்பி வந்திருக்கிறார், 2 பொம்பளை பிள்ளைகளோட இங்க வந்திருக்கிறார். இந்த தாய் இப்ப இல்ல, அவங்க சாகல, உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இல்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க. அந்த தாய் இந்த பிள்ளைகளை விட்டு ஓடிட்டான். நான் கடைசி வரை இந்த சரீரத்துல உயிர் இருக்கும் வரை நம்ம விட்டு பிரியாமல் இருப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவரை பிரிஞ்சிடாதீங்க, அவரை இழந்துடாதீங்க, அவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, அவர் ஆசையில மண்ணலி போட்டுறாதீங்க. அவர் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நீ எனக்காக ஒழுங்கா வாழுங்கன்னு பாக்குறார். நீ எனக்காக ஒழுங்கா இருக்கிறார், நீ எனக்காக சாட்சியா இருப்பாங்கிறார். அது மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் நம்ம இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு. பேச்சு வார்த்தை நடத்தையில நீ சாட்சியா இருப்பா, அது எனக்கு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 4வதாக 2 நாளாகும் 14வது அதிகாரம் 8-10 வரை வாசித்தீங்கன்னா 2 தலைவர்கள். ஆசா யூதாவின் ராஜா. அவனுக்கு 3 லட்சம் பிளஸ் 2,80,000 5,80,000 வீரர்கள் அவனுக்கு இருக்கிறாங்க. எத்தியோப்பியனாகிய சேராவுக்கு 10 லட்சம் பேர் பிளஸ் 300 ரதங்கள். இந்த 10,300,000 பேரோட இருக்கிறவன் இந்த 5,80,000 பேரோட இருக்கிற ஆசாவுக்கு விரோதமா முற்றுகை போட்டான். அப்பொழுது 11வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது 11-15 வரை தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா.
ஒரு கையை இருதயத்தில் வச்சு அப்படியே மேல பார்த்து கண்ணை மூடி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உமக்கு உதவி செய்த லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது ஏசப்பா, உமக்கு லேசான காரியம். சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலவீனனான எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தம் போதாது. ஒரு கையை உயர்த்தி ஒரு கை இருதயத்தில் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். ஆசா இந்த வார்த்தைகளை சொல்ற. இவற்றை இருக்கிறது 5,80,000, அவன்கிட்ட இருக்கு 10 லட்சம் பிளஸ் 300 ரதங்கள். எத்தியோப்பியனா இசாரா, அவனை ஜெயிக்க இவரால முடியாது. இப்ப ஆண்டோட்ட விண்ணப்பத்தை இப்படி மாத்திட்டார். நான் போய் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லவில்லை. ஐயா, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். இன்னைக்கு பெரிய உதவி நம்ம சபையில இறங்கி வரப்போகிறது. இந்த ஐக்கியத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பேர் உதவி இறங்கி வரப்போகிறது. ஆமீன் சொல்லி நல்லா கைதட்டுங்க. பெரிய உதவி வரப்போகிறது. இந்த வாரம் ஆராதனைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பெரிய உதவி இறங்கி வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. மனுஷன் கையினால் அல்ல, தேவனுடைய கையினால், தேவனுடைய கையினால் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறவர் அந்த உதவியை நமக்கு கொடுக்க போகிறார். பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய கண்ணீரின் ஆழம், உடைய கண்ணீரின் வேதனை, உடைய கண்ணீரின் காயம், ரணம் எவ்வளவு என்று அவருக்கு மட்டும்தான் அந்த அளவு தெரியும். அவர் தான் இன்றைக்கு நம்ம கூட உலாவிட்டு இருக்கிறார். அவர் தான் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய ஜெப வீடு இந்த வீடு. இந்த ஜெப வீட்டில் அவர் தான் தலைவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் நமக்கு தகப்பன், அவர் தான் அப்பா, அவர் தான் நமக்கு அப்பா. அந்த அப்பா தான் இன்றைக்கு நமக்கு இந்த தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆசா சொன்ன, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஐயா. அடுத்து என்ன சொன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான சார்ந்து நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தரை. நமக்கு பலம் இருந்தாலும் பலம் இல்லாவிட்டால், பொருளாதாரம் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லாவிட்டால், நமக்கு நல்ல அறிவு இருந்தாலும் அறிவு இல்லாவிட்டால், திறமை இருந்தாலும் திறமை இல்லாவிட்டால், அவரையும் அவருடைய பெயரையும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். எந்த மேன்மை நமக்கு வந்தாலும் நீங்க சொல்லுங்க, எனக்கு எல்லா மேன்மையும் இயேசு கிறிஸ்து தான், எனக்கு எல்லா மேன்மையும் இயேசு கிறிஸ்து தான். சில பேர் உங்களை புகழ்வாங்க, உங்களுடைய அறிவு திறமை இல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த அறிவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த திறமையை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிங்க, வயோதிக பெற்றவர்கள் அவரை உயர்த்தி சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை தானே உயர்ந்து நிற்கும், தானே உயர்ந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்முடைய பெயரை முன்வைத்து ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்களுடைய தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அல்லேலூயா. தனக்கு வந்த பிரச்சனையை அவன் ஆண்டவரோட இணைச்சிட்டான். இது எனக்கு இல்ல, என்ன மேற்கொள்ள வரல, உம்மை மேற்கொள்ள வந்திருக்கிறான். மனுஷன் உலகத்தை படைத்த தெய்வத்தை மேற்கொள்ள கூடாது, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். எப்படி என்ன சொல்றான் பாருங்க. நாம அப்படி போக மாட்டோம். நம்ம திறமையெல்லாம் வாய் வல்லமையெல்லாம் காட்டிட்டு அவமானப்பட்டு போய் கடைசியா தான் கத்துட்டு போவோம். நம்முடைய வாய் வல்லமை, நம்முடைய சரீர திறமை எல்லாவற்றையும் காட்டிட்டு அது பலிக்காதப்பதான் கடைசியா கத்துட்டு போவோம். அவன் அப்படி இல்லை. ஐயா, மனுஷன் உண்மை மேற்கொள்ள கூடாது, மனுஷன் உண்மை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை எல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனை அப்படியே கர்த்தர் மேல போட்டுருங்க. ஏசப்பா, இந்த பிரச்சனை உண்மை மேற்கொள்ள கூடாது சொல்லுங்க. எனக்கு வந்திருக்கிற கடன் உண்மை மேற்கொள்ள கூடாது, எனக்கு சரியில்லை நோய் உண்மை மேற்கொள்ள கூடாது, என் ஏற்பட்டிருக்கிற எதிராளிகள் உண்மை ஜெயிச்சிட கூடாது, எனக்கு விரோதமா எழும்பியிருக்கிற பிசாசு உண்மை மேற்கொள்ள கூடாது. சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க. கடன், நோய், எதிராளிகள், பிசாசு என்னென்ன இருக்கு சொல்லுங்க. மனுஷன் உண்மை மேற்கொள்ள கூடாது, பிசாசு உண்மை மேற்கொள்ள கூடாது, இந்த நோய் உண்மை மேற்கொள்ள கூடாது. என்னில இப்படி நல்ல நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, இது எனக்கு அல்ல, ஆண்டவர் உண்மை மேற்கொள்ள விடாதையும். சோத்திரம், ஆமென். அடுத்து என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும். 12வது வசனம் கவனிக்கணும். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால். யுத்தம் இப்பொழுது யாருடையதாக இருக்கிறது சொல்லுங்க மக்கள், சொல்லுங்க. இந்த யுத்தத்தை செய்தது யாரு? ஆசா செய்தா ஜெயிச்சிருப்பாரா? கர்த்தர் யுத்தத்தில் இறங்கினார். ஆமென்.
யார் யார் உங்களுக்கு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், சின்ன போராட்டமானாலும் பெரிய போராட்டமானாலும், சின்ன எதிர்ப்பானாலும் பெரிய எதிர்ப்பானாலும், நான் அல்ல கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், நீ யார் சார்ந்து இருக்கிறீங்களோ சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, நீ கர்த்தருடைய யுத்தம் தொடங்க போகுது. கர்த்தருடைய யுத்தம் நீங்க தொடங்க போகுது. கர்த்தருடைய யுத்தம் நீங்க தொடங்க போகிறது. கர்த்தருடைய யுத்தம் நீங்க தொடங்க போகிறது. கர்த்தருடைய யுத்தம் இன்றைக்கு தொடங்க போகிறது. எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பை முறியடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை மேற்கொண்ட எதிர்ப்பை இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்க போகிறார். உங்களை மேற்கொள்ள வந்த எதிர்ப்பை, போராட்டத்தை, பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி டைவர்ட் பண்ணி விடுறான் பாருங்க, அப்படியே விலக்கி விட்டான் பாருங்க. எத்தியோப்பியன் வந்தது ஆசாவோட யுத்தம் பண்ண, ஆனா ஆசா தந்திரமா அப்படியே கர்த்தர் பக்கம் திருப்பி விட்டான். கர்த்தர் அவனை முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். ஓடி போனார்கள், துரத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் ஓடி போகும், நீங்க துரத்தி துரத்தி அடிக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போனார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களை துரத்தினார். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது. இதுதான் தீர்க்கதரிசனம். உங்களுக்கு உங்களை நெருங்கி வந்ததெல்லாம் ஓடி போக போகுது. தலை தெறிக்க ஓடி போக போகுது. தேடி தேடி பாப்பீங்க, காணாது. தேடி தேடி பார்த்தாலும் கண் முன்னால வராது. உடம்ப தடவி தடவி பாப்பீங்க, அந்த வலி இருக்காது, கட்டி இருக்காது, காணாம போகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பவே அந்த கிரியை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தில் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் முறியடிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் முறியடித்ததனால் அவர்கள் ஓடி போனார்கள். ஆமென். அவர்களை துரத்தினார்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. இனி அது திரும்ப பலம் கொள்ளாது, அது முறிந்து விழும். முறிந்து விழுந்து போனது. ஸ்தோத்திரம். திரும்ப பலம் கொள்ள எவ்வளவு அழகா திருப்பி விட்டான் பாரு. உதவிடவே, உதவி செய்வதற்காகவே உறவு வைத்தார். ஆமென். உதவி செய்ய அவர் நம்மிடத்தில் உறவு வைத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய அவர் நம்மிடத்தில் உறவு வைத்தார். அதற்கு என்ன கரையும் சென்றார் என்றால் தன் இரத்தத்தை சிலுவை மரத்தில் சிந்தினார். என்ன உறவு பாருங்க. பலமான உறவு, பயங்கரமான உறவு, பலமான உறவு. இந்த உறவை யாராலையுமே முறிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உறவு தான் உன்னதமான உறவு. இந்த உறவு தான் நம்முடைய உயிரை காக்கக்கூடிய உறவு. பூமியில கடைசி நாள் வரை இது பாதுகாக்கும். நமக்கு தேவன் எத்தனை வயதை நியமித்திருக்கிறாரோ அதுல ஒரு நாள் கூட மைனஸ் ஆகாது, பிளஸ் ஆகுமே தவிர மைனஸ் ஆகாது. ஒரு நாள் கூடுமே தவிர ஒரு நாள் குறையவே குறையாத அருமையானவர்களே. காரணம் ரத்தம் சிந்தி தேவன் உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, அவர்தான் இந்த வசனத்தை செய்கிறார். திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்து போனார்கள். அல்லேலூயா. திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். எது எதெல்லாம் உங்க ரொம்ப ஆக்கிரவேசமா ஆளுகை செய்ததோ அதெல்லாம் முறிந்து விழப்போகிறது. அதெல்லாம் முறிந்து விழப்போகிறது. உங்க சரீரத்தை, குடும்பத்தை எது பலமா ஆளுகை செய்ததோ, பலமா சிங்கம் ஆட்டுக்குட்டையை பிடித்து கொண்டது போல பிடித்ததோ அதெல்லாம் முறிந்து விழப்போகிறது. முறிந்து விழப்போகிறது. நல்ல சந்தோஷமான சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அது முறிந்து விழப்போகிறது. முறிந்து விழப்போகிறது. உங்களை தொடாது, அது ஓடி போகும். திரும்ப பலன் கொள்ளாது, ஓடி போகும். இந்த வார்த்தையெல்லாம் நம்புங்க. இதை யார் நம்புறீங்களோ இன்றைக்கே அந்த கிரியை நீங்க பார்க்கலாம். உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கிரியை நீங்க பார்க்கலாம். இதை நம்பலன்னா நம்ம யாரை நம்ப போறோம்? இதை நம்பாத நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்க போகிறோம்? இவரை தவிர வேறொரு நம்பிக்கை பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் கர்த்தருக்கும் அவருடைய சேனையாகிய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். நொறுங்கி போனார்கள். எப்படி வருது பாருங்க வார்த்தையெல்லாம். அடுத்து என்ன? நாலாவது, நொறுங்கி போனார்கள். ஆமென். இமயமலை மாதிரி உங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கு பிரச்சனை. இமயமலை அளவுக்கு இருக்கு. நீங்க சின்ன உருவமா நின்று இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த அவ்வளவு பெரிய இமயமலையா இருக்கிற கருங்கல்லா இருக்கிற அந்த பிரச்சனை உங்க கண் முன்னால நொறுங்கி போக போகிறது. நொறுங்கி போக போகிறது. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதத்தை. உங்க முன்னால நொறுங்கி போக போகிறது. உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாக போகிறது.
ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாக போகிறது. உடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக பண்ண போகிறார். சத்துருவின் கிரியைகளை தரைமட்டமாக்கி போட போகிறார். பிசாசு எத்தனை கண்ணிகளை வைத்து உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினானோ அவன் தரைமட்டமாக போகிறான். நொறுங்கி போக போகிறான். நொறுங்கி போனார்கள், நொறுங்கி போனார்கள், நொறுங்கி போனார்கள், நொறுங்கி போனார்கள். ஆமென். நடக்குமா நடக்காதா? எங்க வர்க்கத்தை கேட்கிறேன், நடக்குமா நடக்காதா? உண்மையா சொல்றீங்களா? ஆண்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்களை நடக்குமா? ஆண்களை பார்த்து கேட்கிறீங்க, என்ன நடக்கும்? சகோதரிகளை கேட்கிறேன் பாரு, நடக்குமா? என்ன சத்தத்தை பாருங்க ஐயா, நடக்குமா? அவங்களுக்கு காது கேட்கலையா? செவிடா வந்திருக்காங்க, சொல்ல வேகமா சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க நடக்கும். இங்க பார்த்து சொல்லுங்க நடக்கும். வெக்கமா இருக்கே எனக்கு. சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். நடந்தே தீரும். சொல்லுங்க இந்த வசனம். இன்றையிலிருந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மணி நேரத்தில் இருந்து நடந்தே தீரும். எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. எங்களுக்கு நடந்தே தீரும். எங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. நாங்கள் கண்கூடாய் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்று போக பிறக்கவில்லை. நாங்கள் வெற்றியை பெற பிறந்தவர்கள். ஆமென். சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை புரிய பிறந்தவர்கள். அல்லேலூயா. வசனத்தை நம்புங்கம்மா, நம்புங்க ஐயா வசனத்தை. இதுதான் நம்மளை தூக்கி நிறுத்த போகிறது. இதுதான் பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. மண்ணை கவிட்டோம் இல்ல, கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்து உதவி செய்து உச்சத்தில் வைக்க போகிறார் ஐயா. உச்சத்தில் வைக்க போகிறார், உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். நம்புங்க, நான் சொல்ற வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயோ என்னை கீழே விழ தள்ளினாய், அவரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. நீங்கள் நானும் எவ்வளவு சொன்ன யாரும் பயப்படல. இனி கர்த்தரே சம்பந்தப்பட்ட நபர்களை, சம்பந்தப்பட்ட பேய்களை, சம்பந்தப்பட்ட பிசாசுகளை, எந்தெந்த செய்வனைகள், எந்தெந்த ஆவிகள் எந்தெந்த பக்கமெல்லாம் நெருக்கினதோ அங்க போய் கர்த்தர் நிக்க போகிறாரு. அது பயந்து நடுங்கி தழுதறிச்சு ஓட போகிறது. கர்த்தரால் பயங்கரம் வரப்போகிறது. இன்றையிலிருந்து கர்த்தர் பயங்கரத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவனுடைய பயங்கரம் இறங்க போகிறது. எத்தனை நபர்கள் திட்டமிட்டார்களோ தேவனுடைய பயங்கரம் இறங்க போகிறது. நேற்று வரை கண்ணீர் விட்டீர்கள், ராத்திரி வரை கண்ணீர் விட்டீர்கள், காலையில் எழுந்த பொழுது கூட கலக்கத்தோடு எழுந்தீர்கள். இந்த நிமிஷத்திலிருந்து தேவன் கலக்கத்தை உண்டாக்க போகிறார், பயங்கரத்தை உண்டாக்க போகிறார். அவர்களுக்கு பயங்கரம் உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 60, 11, 12 வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 60, 11, 12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? இப்படி மனுஷன் உதவி செய்ய முடியுமா? ஆசாவுக்கு ஆண்டவர் செய்த உதவியை போல மனுஷன் செய்ய முடியுமா? சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, இக்கட்டில், இவ்வளவு பெரிய நெருக்கத்தில் 10,300,000 பேர்கள் ரதங்களோடு இருக்கிற, போர்களோடு இருக்கிற அவனுக்கு முன்னால வெறும் 5,80,000 பேரை கொண்டு அவனை துரத்த முடியுமா? அதுதான் சொல்ற சங்கீதக்காரன், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. 12வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். மிதித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சத்தம் போதாது. நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். படிக்கிற பிள்ளை எல்லாம் சொல்லுங்கப்பா, நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சொல்லுங்க, 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 சொல்லிட்டே இருங்க. நாங்கள் தேவனாலே, இயேசுவாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. ஆசாவுக்கு நடந்த காரியங்கள். கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். ஒரு பெரிய உதவியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அது நிச்சயமா நமக்கு நடக்க போகிறது, கிடைக்க போகிறது. அடுத்த மாதத்துல அதை நான் பலர் சாட்சியாய் சொல்ல போகிறீர்கள். இந்த பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு போனேன், இந்த ஆராதனைக்கு நான் வந்துட்டு போனேன், நான் விசுவாசித்தேன், எனக்கு 3வது மாதமே நடந்துட்டுன்னு சொல்லி அடுத்த மாதத்துல நீங்க இதை சாட்சியாய் சொல்ல போகிறீங்க. பலர் சாட்சியா சொல்ல போகிறீங்க. இமயமா இருந்தது நொறுங்கி போயிட்டு, எதிர்த்து நின்றது ஓடி போயிட்டு கர்த்தர் துரத்தி விட்டார். அல்லேலூயா. அவருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக அவர்கள் ஓடி போனார்கள், நொறுங்கி போனார்கள். ஆமென். கர்த்தருடைய சேனை நாம தான். ஆமென். நம்ம யாரு? கர்த்தருடைய
சேனை நாம தான் அவருடைய சேனை. இந்த சேனைக்கு முன்னால ஒரு நொறுங்கி தான் போவாங்க, நொறுங்கி போவாங்க. இதை பாருங்க, ராத்திரி வரை, இன்னைக்கு காலையில 6 மணி வரை உங்களுக்கு யாரெல்லாம் சஞ்சலத்தை உண்டாக்குனாங்களோ, இந்த சங்கீதம் 60வது அதிகாரம் 11, 12 2 வசனமும் நிறைவேற போகுது. இந்த வசனம் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நிறைவேற போகிறது. இந்த ஐக்கியத்துல இது எல்லாருக்கும் நடக்கட்டும். இந்த ஐக்கியத்துல எல்லாருக்கும் நிறைவேறட்டும். சங்கீத புஸ்தகம் 60, 12 எல்லாருக்கும் நிறைவேறட்டும். எல்லாருக்கும் நிறைவேறட்டும். எல்லாருக்கும் நிறைவேறட்டும். யோபு என்ன சொல்றாரு தன் நண்பனை பார்த்து, அதை நாம் கேட்கலாம். திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நண்பனை பார்த்து கேட்கிற, என் திடன் இல்ல, பலன் இல்லப்பா, எல்லாம் இழந்து போனேன், 10 பிள்ளைகளை இழந்து போனேன், ராஜ வாழ்க்கை வாழ்ந்த நான் பிச்சைக்காரனை விட கேவலம் ஆயிட்டேன், உடை கூட உடுத்த முடியல, என் உடம்பெல்லாம் அவ்வளவு ரணம், இரவும் பகலும் சீல் வடியுது, இவ்வளவு வேதனையோடு இருக்கிற என்ன குத்தி குத்தி பேசுறீங்களே. அடுத்த வசனத்துல 3வது வசனத்துல சொல்றாரு, நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து, எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். ஞானம் இல்லாதவனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு, திடன் இல்லாதவனுக்கு, பலனற்றவனுக்கு இந்த மெய்ப்பொருளை குறைவர நீ அறிவித்தாயா? கேட்கிறார் பாருங்க நண்பனை பார்த்து. மெய்ப்பொருள் திடனற்று போயிட்டான், பலன் இழந்து போயிட்டான், ஞானம் இல்லாமல் போயிட்டான், அவன் கஷ்டத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறான். அவனை நீங்க குத்தி குத்தி தான் பேசுறீங்க. மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாய் இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். இந்த கஷ்டப்படுறவனுக்கு மெய்ப்பொருள்னு ஒரு மருந்து இருக்க. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன், யெகோவா தெய்வம், ஆதி பிதா, ஆதி தேவன், இரட்சகர், கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அந்த மெய்ப்பொருளை குறைவர அறிவிச்சீங்களா? கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு, திடனற்றவர்களுக்கு, பலன் இழந்து போனவர்களுக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மெய்ப்பொருளை நாம் குறைவில்லாமல் அறிவிக்க வேண்டும். அந்த மெய்ப்பொருள் தான் மருந்து, அந்த மெய்ப்பொருள் தான் முடிவு, அந்த மெய்ப்பொருள் தான் விடுதலை. கேட்கிறாரு யோபு, கேட்கிறாரு, எவ்வளவு கஷ்டம் பாருங்க அந்த யோபுக்கு. எப்படிப்பா அதை நீங்க அறிவிச்சீங்க? ஞானமற்றவனுக்கு எப்படி உசாவு துணையா இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். நம்முடைய வேலை இதுதான். இந்த மெய்ப்பொருளை குறைவில்லாம அறிவிக்கணும். பலனற்றவங்களுக்கு இதை போய் அறிவிக்கணும். பலன் இல்லாதவங்களுக்கு, திடனற்றவர்களுக்கு இதை போய் அறிவிக்கணும். சங்கடத்துல இருக்கிறவங்களுக்கு, சோதனையின் பிடியில இருக்கிறவங்களுக்கு, அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம் மரணம் தான் என்று தன் வாழ்க்கை நிர்ணயித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களுக்கு இந்த மெய்ப்பொருளை அறிவிக்கதான் கர்த்தர் நம்மோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு நல்ல உறவை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு உதவி செய்தார், இன்னொரு எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72 11 13. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். சகல ராஜாக்கள் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி, எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. பலவீனனுக்கு அவர் இறங்குவார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 17வது வசனம், 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 86:17 சங்கீதம் தான் சொல்லுது, நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அனுகூலமான அடையாளத்தை, நீர் எனக்கு துணை செய்து உதவி செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 26-27. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும், அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிக கொடிது,
ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய உபத்திரவம் மோசமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கொடிது. ஒத்தாசை பண்ணது யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. இவர் என்ன செய்யறாரு? 27வது வசனம், இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். நல்லா கவனிங்க, இந்த வரியை நம்ம கவனிக்கணும். 27 வசனம் முதல் வரிய, இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல். அவர் எப்பொழுது குலைத்து போடு என்று சொல்லுவாரு? நம்முடைய வழி தாறுமாறா இருக்கும் பொழுது, நம்முடைய பேச்சுவார்த்தை தாறுமாறா இருக்கும் பொழுது சீர்குலைய பண்ணிடுவாரு, குலைத்து போடுவார். ஆனா ஏதோ அந்த மக்கள் பாவம் செஞ்சு சிக்கிக்கிட்டு கர்த்தருக்கு விரோதம் பேசி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இறக்கம், நான் உன்னை குலைத்து போட மாட்டேன், ஒரு ரட்சகனை அனுப்பி என் மக்களை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில இந்த பாவமும் உங்களோடு தொடர்ந்து வருகிறதோ, உங்களை ஆண்டவர் குலைத்து போடுவதில்லை. உங்களை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார், உங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்ள போகிறார், உங்களை ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். எந்த பாவம் உங்களை நிலைகுலைய வைத்திருக்கிறதோ, தேவனுடைய கோபத்தை அது வெளிப்படுத்தி இருக்கிறதோ, அந்த கோபத்தில் நம்ம அழிந்து போகாதபடிக்கு அவருடைய இரக்கம் மேன்மை பாராட்ட போகிறது. அவருடைய இரக்கம் அந்த அழிவை தடுத்து நிறுத்த போகிறது. அல்லேலூயா. யெரொபெயாமை கொண்டது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். அந்த முழு அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எங்க தவறு செய்யறாங்கன்னு தெரியும், இந்த முழு அதிகாரம். ஆனா கர்த்தருடைய இரக்கம் பாருங்க, அந்த ஜனங்களை குலைத்து போடாமல், நான் உள்ள யெரொபெயாமை கொண்டு நான் ரட்சிப்பேன். ஆமென். எந்த பாவத்தை நீங்க விடவில்லையோ, விட முயற்சி பண்ணி முடியவில்லையோ, இன்றைக்கு கர்த்தர் அழிவை கொடுக்காமல் அதிலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார், அதிலிருந்து ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். வாசிக்கலாம் லூக்கா 7வது அதிகாரம். நீங்க 37 இருந்து 48 வரை வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவன் நல்ல பெண் அல்ல, பாவியான ஒரு பெண், தவறு செய்த ஒரு பெண், அந்த வீட்டுக்கு போயிட்டார். அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பாவம் செய்த உள்ளம் உடையுது. தன்னுடைய கண்ணீராளுடைய பாதத்தை நினைக்கிறார், அழுதுகிட்டே இருக்கிறான். இயேசுவை பார்த்து அங்க சீசர் எல்லாம் போயிருக்கிறாங்க. சொல்றாரு, ஒருத்தன் சிமோனை கூப்பிட்டு சொல்றாரு, ஒருத்தர் 2 பேர் கடன் பட்டிருந்தான், ஒருத்தர் 50 ஒரு 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். 2 பேரையும் மன்னிச்சுட்டான் அந்த முதலாளி. ஒருத்தன் கொஞ்சமா வாங்கினா, ஒருத்தன் அதிகமா வாங்கியிருந்தான். இந்த 2 பேர்ல அந்த முதலாளி மேல யார் அதிகம் அன்பு வைப்பான்னு கேட்கும்போது சொன்னேன், யாருக்கு அதிகமா மன்னித்தீரோ அவன் தான் அதிகமான அன்பு வைப்பான் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்றேன், நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணல, அவளோ. வாசிங்க இந்த வசனத்துல இருந்து, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். வசனம் 44வது வசனத்துல இருந்து, ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, கால் கழுவ கூட எனக்கு தண்ணீர் கொடுக்கலப்பா, ஆனா கண்ணீரினால் என் பாதத்தை நினைக்கிறான், தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரான்னு நீங்க யாரும் சிந்திக்க வேண்டாம். அதிக பாவம் செய்தவர்கள் உணர்வடைந்து கண்ணீர் விட்டு விட்டால் அவர்களை தேவன் கரத்திலே எடுத்து பயன்படுத்துவார், கரத்திலே ஏந்தி கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்திட்டா, வாசனை திரவியத்தை. ஆனா பாவியான ஸ்திரீதான், அவ எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டா. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஒரு புத்தகத்துல ஒரு தேசத்துல ஒருத்தன் கொலை குற்றம் புரிந்து அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேறிச்சு. உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறாங்க. அவன் கொஞ்சம் கூட பயப்படல. நாளைக்கு அவன் சாக போறான், தீர்ப்பு முடிவாயிட்டு, ஆதாரபூர்வமானது. அடுத்த நாள் காலை வருது, உனக்கு தூக்கு தண்டனைப்பா அப்படிங்கிறான். தூக்கு மேடைக்கும் போயிட்டான். அவன் முகத்துல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை, பயமே இல்லை. ஒரு மாற்றம் வரும் இல்ல, ஒரு அதிர்ச்சி. இந்த உலகத்தை விட்டு போக போறோம், இனி இந்த உலகத்துல நம்ம யாரை பார்க்க போறோம், இவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு எதுவுமே இல்லை. தைரியம் என்ன? எல்லாருமே ஆச்சரியம் பார்த்தேன், என்னடா அவன் வித்தியாசமான ஆளா இருக்கிறான், கொஞ்சம் கூட பயப்படலையே. இன்னும் சில நிமிடங்கள்ல இவன் கழுத்துக்கு கயிறு வரப்போது, உயிர் போக போகுது, எதையுமே அவன் ஃபீல் பண்ண, அவன் முகத்துல எதுவுமே தெரியல, சந்தோஷமா நிக்கிறானே அப்படின்ட்டு கிட்ட வந்து கேட்டேன், எப்பா உனக்கு எதுவுமே பயம் இல்லையா? தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல அவன் கை விட்டான், எடுத்து ஒரு சீட்டை எடுத்து அந்த அதிகாரிகிட்ட கொடுத்தான். அந்த அதிகாரி எடுத்து பிடிச்சு பார்த்தாரு. அந்த நாட்டினுடைய பிரதமர் அவனுக்கு மன்னிப்பு வழங்கி அவர் தீர்ப்பு எழுதியிருந்தார்.
புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர் மன்னிப்பு, நான் அவனை மன்னிச்சுட்டேன், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை தேசனுடைய பிரதமர் எழுதி கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, நம்முடைய பரம தகப்பன் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தேன் என்று நம்முடைய வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவத்தை நாம் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டால் கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்துல வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு